இங்க ஒருத்தர் அவரோட பொண்ணை காணுன்னு காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கப்போ சடனா ஒரு ஆரோ அவரை குத்த வருது. அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற கண்ணை யூஸ் பண்ணி ஆரோ அந்த டைரக்ஷனை பார்த்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவரோட கண்ணுக்கு யார் எங்க இருந்து அட்டாக் பண்றாங்கன்னே தெரியல. அதனால அந்த இடத்த விட்டு ஓடி போய் ஒரு மரத்துக்கு பண்ணி போய் ஒளிஞ்சுக்கிட்டு யாராவது வராங்களான்னு பாக்குறாரு. அப்ப சடனா இன்னொரு ஆரோ அந்த ஆளோட ஷோல்டர்ல குத்துது. அதனால அவர் கீழே விடுறாரு. இப்ப அவருக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. அதனால அந்த ஆரோ உடைச்சு போட்டுட்டு அங்கிருந்து ஓடி போய் அவரோட கார் எடுத்துட்டு போலான்னு பாக்குறாரு. ஆனா அப்பன்னு பார்த்து கார் ஸ்டார்ட் ஆகாம மக்கார் பண்ணுது. அதனால வேற வழி இல்லாம காட்டுக்குள்ள போறாரு. அப்போ அங்க ஒரு பிளாக் கலர் ட்ரக் இருக்கிறத பாக்குறாரு. அதனால ஒருவேளை இது கில்லரோட காரா இருக்குமோ டவுட் வருது. அதனால அந்த காருக்கு பின்னாடி போயிட்டு அவர் கார் கீயை யூஸ் பண்ணி சின்னதா எக்ஸ் மார்க் போட்டுட்டு அப்படியே அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனதும் அவர் ஷோல்டர்ல குத்தி இருந்த ஆரோ புடிங்கி எடுத்துட்டு அவரே அவரோட காயத்துக்கு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் காட்டுக்குள்ள செட் பண்ணி வச்சிருந்த சிசிடிவி கேமரா பார்த்துட்டு இருக்கப்போ ஒருத்தன் உடம்பு ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு யாருன்னு தெரியாத மாதிரியே கேமராவை உடைக்கிறான். அப்ப அந்த காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு எதையோ பார்த்து பயந்து ஓடுறா. அப்ப அந்த உடம்ப கவர் பண்ணி மறைஞ்சிட்டு இருந்தவன் அந்த பொண்ணை பின்னாடியே ஃபாலோ பண்றான். இதெல்லாம் பார்த்தவர் அவனை சும்மா விடக்கூடாதுன்னு கன்னை எடுத்துக்கிட்டு அவனை தேடி திரும்பவும் காட்டுக்குள்ள போறாரு. அப்ப ஃபாக் அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா அவனை தேடிக்கிட்டே இருக்காரு. அப்ப சடனா ஒரு யாரோ அவர் கொத்த வருது. அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவர் வச்சிருந்த பெயிண்டினை தூக்கி போட்டு அதை ஷூட் பண்ண அந்த டென்ல இருந்த பெயிண்ட் எல்லாம் அந்த கில்லரோட உடம்புல படுறதுனால அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுது. அதனால இவரே அந்த கில்லரை திருத்திக்கிட்டே ஓடுறாரு. ஆனா அந்த கில்லர் எப்படியோ அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிடுறான்.